பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவால் இனிமேல் தீவிரமாக செயல்பட முடியாது. ஏன்னா அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு அப்படின்றது ரொம்பவே நெருக்கமாயிருச்சு. ஆபரேஷன் சிந்தூர்லையோ இல்லை பாலக்கோட் ஸ்ட்ரைக்லையோ இந்தியா ரொம்ப தீவிரமான எதிர்வினையை பாகிஸ்தானுக்கு எதிராக ஆற்றுனாங்க. ஆனால் இனிமே அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு நெருக்கமாக இருக்காரு அப்படின்ற மாதிரி முன்னாள் தூதர், இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் கெனத் ஜெஸ்டர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இங்கே நம்ம ஒரு விஷயத்த முக்கியமாக பார்க்கணும். ஆபரேஷன் சிந்தூர் நடக்கும்போது இந்தியா எந்த அளவுக்கு அமெரிக்கா பகிரக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் தகவல்களை நம்பி இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. இந்தியா முழுக்க முழுக்க நம்மளுடைய சொந்த இன்டெலிஜென்ஸ் தகவல்களை வச்சு தான் பாகிஸ்தானை அடித்து துவம்சம் பண்ணோம். அடித்து துவம்சம் பண்ணுறதுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா இந்தியாவுக்கு கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்கிய பிரம்மோஸ், அதையும் தாண்டி ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஸ்கேல்ப் ஹேமர் மாதிரியான யூரோப்பியன் ஆரிஜின் மிசைல்ஸு, இஸ்ரேல் கொடுத்த யூஏவிஸ், இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்தியா பயன்படுத்தி பாகிஸ்தானை அடித்து நொறுக்குனாங்க. இதில் அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸோ இல்லை அமெரிக்காவினுடைய ஆயுதங்களோ எந்த விதமான பிளேயும் பண்ணலை. அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை மேற்கொள்ளும் போது போன தடவை வாங்கின அடியை விட இன்னும் பலமான அடியை இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா 1971 பாகிஸ்தானுக்கு முழுக்க முழுக்க அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும்போது பங்களாதேஷ்ன்ற ஒரு தனி நாடை உருவாக்குனாங்க இந்தியா. பாகிஸ்தான் ரெண்டாக உடஞ்சுது. அப்படி இருக்கும்போது இந்த கெனத் ஜெஸ்டர் மாதிரியான ஆளுங்கள்லாம் சொல்கிற மாதிரி இந்தியா பாகிஸ்தானை தாக்குறதுக்கு எந்த விதத்திலையும் யோசிக்காது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் கையில் எடுத்தாங்க அப்படின்னா. இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.